உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதே இல்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, உன் மனதிற்கு ஆறுதல் சொல்ல சுற்றி இருப்பவர்கள் யாருமே இல்லையே, எவருமே இல்லையே என்று வருத்தப்படாதே. உனக்கு கண்ணுக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் கூட, உன்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தாலும் முடியாவிட்டாலும் கூட, நான் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எது வந்தாலும் எது நடந்தாலும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். உன் மனவேதனையாக இருக்கும் சமயத்தில், மனப்போராட்டமாக இருக்கும் சமயத்தில் அமைதியாக உட்கார்ந்து என் கண்களை நன்றாக ஆழப்பார். என் கண்கள் உனக்கு நிச்சயமாக ஒரு பதிலை கொடுக்கும். உன் போராட்டங்களுக்கான தீர்வை என் கண்கள் கொடுக்கும். அனைத்து கஷ்டத்திலிருந்தும் விரைவில் வெளிவந்து விடுவாய். மனதில் ஏதேதோ கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு, ஏதேதோ பிரார்த்தனைகளை வைத்துக்கொண்டு என்னிடம் வந்து வேண்டுகிறாய். என் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நிகழ வேண்டும், என் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து நான் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும், என் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் என்னை நெருங்காமல் பார்த்து கொள்ளுங்கள் சாயிதேவா என்று என்னிடம் வந்து உன் மனதில் இருக்கும் போராட்டங்களையும் உன் மனதில் இருக்கும் ஆசைகளையும் என்னிடம் வந்து சமர்ப்பிக்கிறாய். நிச்சயமாக உன் ஆசைகளெல்லாம் பூர்த்தி செய்யும் வேலையை உன் அப்பா நான் செய்வேன். உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் வாழ்க்கைக்கு தேவையானது எது என்று எனக்கு தென்படுகிறதோ, அதை அள்ளி அள்ளி நிச்சயமாக நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மைக்கே. என்னுடைய திட்டப்படிதான் எல்லாமே இதுவரை சுபமாக நடந்து கொண்டிருந்தது. இனியும் எல்லாமே சுபமாகவே நடக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ, எப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, அது உன் வாழ்க்கையில் அப்படியே நிகழ, உன் வாழ்வில் ஆனந்த செய்தி உன்னை வந்து சேர நான் சில வழிமுறைகளை கூறுகிறேன். கேட்டு அதை பின்பற்று. உன் வாழ்க்கையில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயத்தை நிச்சயமாக உணர்வாய். தார்மீக விஷயங்களையும் தெய்வீக வேதாத விஷயங்களையும் தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ளவும் முதலில் சிரத்தையும் பிறகு பொறுமையும் பக்தியும் மிக மிக அவசியம். இதெல்லாம் நமக்கு வருமா, நமக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று பலர் சொல்லுவார்கள், சொல்லத்தான் செய்வார்கள். பின்னே எதுதான் வேண்டும்? வாழ்க்கைக்கு உதவக்கூடியது இதுதான். அறிவை வளர்க்கக்கூடியது இதுதான். மன நிம்மதியை அளிக்கக்கூடியதும் இதுதான். நன்றாக யோசித்துப்பார். சற்று நிதானமாகவே சிந்தித்துப்பார். பருத்தி பளபளப்பாக உள்ளது போல சான்றோரின் வாழ்க்கையும் ஒளி வீசத்தான் செய்யும். விருப்பு வெறுப்பு இல்லாமையால் சுவையற்றது. பருத்தி பல கஷ்டங்களுக்கு உட்பட்டாலும் நம் உடலை மறைக்கும் துணியாகிறது அந்த பருத்தி. சான்றோரும் மற்றவர்களின் குறை குற்றங்களை நீக்க பல இன்னல்களை மேற்கொண்டுதான் வருகின்றனர். சான்றோரின் நட்பு கிடைத்தால் காக்கை குயிலாகவும் வாத்து அன்னமாகவும் மாறிவிடும் தன்மை பெறத்தான் செய்கின்றனர். அதுபோல குறைகள் உள்ளவர்களும் சான்றோரின் நட்பால் உயர்வு பெறலாம், நிச்சயமாக உயர்வு பெறலாம். வேடரான வால்மீகி நாரதரின் தொடர்பால் ராமநாம உபதேசம் பெற்று முனிவனானார் என்பது அனைவருக்குமே தெரியும். ஒரு வேலைக்காரரின் புதல்வராக இருந்த நாரதர் மகான்களின் சேர்க்கையால் ஞானம் பெற்று அடுத்த பிறவியில் பிரம்மாவின் புதல்வரானார். சத் சங்கத்தின் மூலமே இவர்களுக்கு உயர்வு ஏற்பட்டது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். சான்றோர் நட்பின்றி விவேகம் வராது. விவேகம் இல்லாமல் பக்தி வராது. பக்தி இல்லாமல் ஆண்டவனின் முழு அருள் கிடைக்காது.
அருள் இல்லையென்றால் சித்திகள் ஏற்படாது, வெற்றிகளும் கிடைக்காது. சாதுக்கள் சலனமற்ற மனமுடையவர்கள். அவர்களுக்கு நண்பன் பகைவன் என்று யாருமே கிடையாது, இருக்கவும் முடியாது. மலரானது எப்படி வலது இடது என்று வேற்றுமை இல்லாமல் இரு கைகளுக்கும் மனமளிக்கிறதோ அப்படி சான்றோர் எல்லோரிடமும் அன்பு காட்டுவார்கள், காட்டத்தான் செய்வார்கள். சான்றோர் தூய உள்ளம் கொண்டவர்கள், உலக நன்மையை நாடுபவர்கள். உலக நன்மைக்கு எதிராக அவர்கள் எதையும் விரும்ப மாட்டார்கள். உலகம் நலமாக இருக்க வேண்டும் என்பதே அவர்கள் விரும்புவார்கள். நாமெல்லாம் எப்படி வேணாலும் இருந்துவிட்டு போகலாம். ஆனால் சான்றோர்கள், குருமார்கள், சாதுக்களின் நட்பு கிடைத்தால் நம் வாழ்க்கையும் நிச்சயமாக மாற்றம் காணலாம். நம் வாழ்க்கையிலும் அந்த மாற்றத்தை பெற்று நம் வாழ்விலும் பல ஏற்றங்கள் மாற்றங்களை அனுபவிக்கலாம். உனக்கு நன்மை அளிக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே நான் பார்த்து பார்த்து செய்வேன். உனக்கு தேவையில்லாத விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்காது, நடக்கவும் முடியாது. உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருப்பியோ அதை நினைத்தே, அதை பார்த்து பார்த்தே நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்னை குருவாக முழுவதுமாக ஏற்றுவிட்டு நான் கூறும் அறிவுரைகளையும் நான் கூறும் வழிமுறைகளையும் கேட்டு உன் வாழ்க்கையில் பின்பற்று. அதன்படியே உன் வாழ்க்கையை வாழ துவங்கு. நீ நினைப்பதற்கு மேலாக பல அதிசயங்களையும் பல அற்புதங்களையும் நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்து காட்டுவேன். உன்னுடைய எண்ணமும் செயலும் எப்பொழுதுமே உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டே இருந்தால் நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்வில் சுபமாகவும் பிரகாசமாகவுமே இருக்கும். நான் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை கூற வந்திருக்கிறேன். இன்று இரவுக்குள் 2 முறை இதை சொல்லிப்பார். 2 முறை சொல்லி பார்த்து கொண்டே இரு. நீ சொல்லி முடித்த சற்று நேரத்திலேயே நீ இது நாள் வரை எதிர்பாராத ஒரு விஷயத்திற்கு ஒரு நல்ல தெளிவு, ஒரு நல்ல முடிவு உனக்கே புரியும்படி நான் உனக்கு வழிவகை செய்வேன். நம்பிக்கையோடு என்னால் முடியும், என்னால் அனைத்தையும் செய்ய முடியும் என்று சொல்லிப்பார். இதை 2 முறை உன் மனதிற்குள்ளும் உன் வாயாலும் சொல்லிக்கொண்டே இரு. என்னால் முடியும், என்னால் அனைத்தையும் சாதிக்க முடியும் என்று 2 முறை சொல்லிப்பார். நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயத்திற்கு ஒரு நல்ல முடிவை நான் உனக்கு ஏற்படுத்தியே தீருவேன். வாழ்க்கையில் ஒருவருக்கு மேலோங்கிய நேரத்தில் எல்லாமே மேலோங்கி இருக்கும்படிதான் இருக்கும். அவர்கள் வாழ்க்கையும் அப்படிதான் மேலோங்கி போவது போல ஒரு தோற்றமும் இருக்கும். அதே போல மேலே நோக்கிய அடிகள் கீழே இறங்கத்தான் வேண்டும். வாழ்க்கை என்றாலே உயர்வும் தாழ்வும், இன்பமும் துன்பமும், கஷ்டமும் சந்தோஷமும், பகலும் இருட்டும் என்று மாறி மாறி வந்து கொண்டிருப்பதுதான் வாழ்க்கை. சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருந்தால் வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இருக்காது. துன்பம் மட்டுமே எப்பொழுதும் நிலையானதாக இருந்தால் வாழ்க்கை வாழ்வதற்கு எதற்காக என்ற கேள்வியே வந்துவிடும். எனவே சந்தோஷம் துன்பம் மாறி மாறி வந்தாதான் வாழ்க்கையில் சுவாரஸ்யமும் அடங்கியிருக்கும். ஒன்றை நன்றாக சிந்தித்துப்பார். உன் வாழ்க்கையில் நீ துன்பத்தை அனுபவித்த நாட்களை சற்று திரும்பிப்பார். உன் துன்பத்தை அனுபவித்துவிட்டு நீ இன்பத்தை பெறப்போகும் அந்த தருணம் உன் முகத்திலும் உன் மனதிலும் எவ்வளவு புத்துணர்ச்சியாக இருந்தது என்பது நான் சொல்லிதான் உனக்கு புரிய வேண்டுமா என்ன? துன்பத்திற்கு பின்வரும் இன்பமே இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. வாழ்க்கையில் எல்லாமே யதார்த்தம்தான் என் பிள்ளையே. ஆனாலும் போராட்டங்கள் வரும் பொழுது, கஷ்டங்கள் உன்னை சூழும் பொழுது அதை புரிந்து கொண்டு நீ வைத்து எடுத்து வைக்கும் அடிகள்தான் நீ வெற்றியடைவதற்கான ஒரு சிறந்த ஊன்றுகோலாகவே இருக்கும். அப்பொழுதுதான் உன் அடி மிக அழுத்தமாக இருக்க வேண்டுமே தவிர வந்துவிட்டதே சோதனை என்றபடி நீ அடியை எடுத்து வைத்தால் உன் வாழ்க்கையை நீ திறம்பட நகர்த்தவே முடியாது. உன் வாழ்க்கையில் எது வந்தாலும் அனைத்தையும் தாண்டி நீ உன் அடிகளை எடுத்து வைக்க வேண்டும். நம்பிக்கையோடு எடுத்து வைக்க வேண்டும். எப்பொழுது நீ
சோதனையில் துவண்டு இருக்கும் பொழுதும் என்னால் முடியும், என்னால் மட்டுமே சாதிக்க முடியும், என் வாழ்க்கையில் நான் வெற்றியை மட்டுமே காண்பேன் என்று மீண்டும் மீண்டும் உச்சரித்துக்கொண்டே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி அடிகளாகவே இருக்கும். வாழ்க்கை என்பது ஒரு வட்டத்தின் அளவுகோல்தான். அந்த வட்டத்திற்குள் நாம் எப்படி சந்தோஷமாக வாழ்கிறோம் என்பதில் இருக்கிறது நம்மளுடைய அழகிய வாழ்க்கை. நீ எடுத்து வைக்கும் அடி சரிதானா, நீ போகும் திசை மிக சரியானதுதானா என்று உனக்குள் ஒரு எச்சரிக்கை மணி உன் மனதிற்குள் ஒலித்து கொண்டே இருக்கும். அந்த மணி, அந்த ஓசை, அந்த குரல் உன் சாயப்பாவின் குரலாகத்தான் இருக்கும். நீ ஏதாவது தடங்கள் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்துவிட்டால், ஏதாவது தவறான வழியில் நீ செல்லும் நேரம் வந்தால், உன்னை தடுத்து நிறுத்தி, உன்னை தூக்கி நிறுத்தி, சரியான பாதையில் உன்னை திசை திருப்ப உன்னப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. உன் வாழ்க்கையை நான் உன் விதிப்படி மாற்றி காட்டுவேன். உன் மனதிற்கு பிடித்தமான வாழ்க்கையை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நிச்சயமாக வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய். கடலலை போல் 1000 துன்பங்கள் உன்னை சூழ்ந்து வந்தாலும், உன்னை சூழ்ந்து கொண்டு நின்றாலும் கூட உன் சாயப்பா உன்னை நிச்சயமாக கரை சேர்ப்பேன். நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. என்னுடைய வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. நான் உன்னைதான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் கண்ணுக்கு புலப்படாத வகையில் ஒரு ஓரமாக நின்று கொண்டு எதையோ சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாய். ஏன் பிள்ளையே இப்படி தனியாக போய் மறைந்து கொண்டு நிற்கிறாய்? நல்ல செய்தியை, இனிப்பான செய்தியை உனக்காக தர நான் காத்து கொண்டிருக்கிறேன். வா, என் அருகில் வா. வந்து உனக்கு வேண்டியதை உன் அப்பா கைகளிலிருந்து பெற்றுக்கொள். அருகில் வா என் பிள்ளையே. இனி உன் சிந்தனை, உன் தேவையில்லாத சிந்தனையெல்லாம் வீணாகி போய்விடும். தரம் தாழ்ந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். உடனடியாக பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை. நாய் குறைக்கிறதே என்று சிங்கமும் குறைக்க ஆரம்பித்தால் அது அசிங்கமாகிவிடும் அந்த சிங்கத்திற்கே. சிங்கத்திற்கு என்று ஒரு கம்பீரம் இருக்கிறது. அந்த கம்பீரத்திலிருந்து சிங்கம் இறங்கி வராமல் இருந்தால்தான் சிங்கத்திற்கு அது அழகாகவே இருக்கும். உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், எதை கொடுக்க வேண்டும் என்று தெய்வம் நினைத்தது எதுவுமே தடைப்படாமல் உனக்கு வழங்கிக் கொண்டே இருக்கும், கொடுத்து கொண்டே இருக்கும். ஆகவே எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டே இருக்காதே, வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. நான் உன்னோடு உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மறந்துவிடாதே என் பிள்ளையே. எப்பொழுதுமே விழிகளில் நீருடன் காத்திருக்கும் உன் கண்கள், ஏங்கி தவித்து கொண்டிருக்கும் உன்னுடைய மனம், அது மட்டுமல்லாமல் உன்னை உருக்குலைய வைக்க வந்த சூழ்நிலைகள் எல்லாமே சிதறி உன்னை விட்டு ஓடப் போகிறது, உன்னை விட்டு விலகப் போகிறது. உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு முன்பாக, உன்னை ஏளனமாக பேசியவர்களுக்கு முன்பாக நீ கிரீடத்தை சூடி கம்பீரமாக அந்த சிங்கம் போல் காட்சியளிக்கப் போகிறாய். கலங்காதே என் பிள்ளையே. மனதில் ஒரு உறுதி கொள். எது நடந்தாலும் அது சாயியின் பார்வையில்தான் நடக்கிறது, சாயியின் அனுமதியில்தான் நடக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொண்டாலே போதும். நம் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது என்ற எண்ணமே உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இருக்காது. எது வந்தாலும், எதை உன்னை சூழ்ந்து இருந்தாலும் கூட அஞ்சி விடாதே. நான் உனக்கு கொடுப்பது அனைத்தும் நன்மைக்காகவே கொடுப்பேன் என்பதை நம்பிக்கையோடு நம்பு. இனி நீ நன்றாக வாழ்வாய். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு இருக்கும். போனது போகட்டும், விட்டுவிடு. இன்று முதல் உன் வாழ்வில் புதிய அத்தியாயம் துவங்குகிறது. இனிதான் என்னுடைய ஆட்டமும் ஆரம்பமாகிறது. இது உனக்கே புரிய போகிறது. நீயே என்னிடம் வந்து என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்த்திவிட்டது சாயிநாதரே, நிகழ்த்தி விட்டீர்கள் சாயிநாதரே என்று எனக்கு நன்றி மேல் நன்றி கூறப்போகிறாய். உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் உள்ளது.
நீ அப்படி கலங்கி என்னிடம் வந்து கதறிய நீ அல்லவா இப்படி மாறியிருக்கிறாய். நீயா இப்படி மாறியிருக்கிறாய் என்று நானே ஆச்சரியப்படும் அளவிற்கு உன் மாற்றங்கள் இருக்கிறது. எது நடந்தாலும் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கை உன் மனதில் வந்துவிட்டதல்லவா. இனி உனக்கு எல்லாமே வசந்த காலம்தான். நீ பட்ட வேதனைக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது. அந்த முடிவு உன்னை நெருங்கியும் விட்டது. நீ விரும்பும் அந்த நல்ல செய்தியோடு, மனமகிழ்ச்சியான செய்தியோடு உன் தந்தையாகிய இந்த சாயி உன் இல்லம் தேடி இதோ வந்துவிட்டேன். உன்னுடைய வாயிற்கதவை திறந்து வை. இனி உன் வாழ்வில் சந்தோஷமாகவே இருப்பாய். கிடைக்குமா சாயிநாதரே என்று கேட்காதே. கிடைக்கும் என நம்பு. நடப்பதை மட்டுமே உன் சாயப்பா கூறுவேன், வாக்களிப்பேன் என்று உனக்கு தெரியாதா? நீங்கள் கூறுவது நடக்குமா சாயிநாதரே என்று கேட்காதே. நடக்கும் என நம்பு. இதுவெல்லாம் முடியுமா சாயி என்று கேட்காதே. முடியும் என நம்பு. என் நாவிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் எழுமா? அது உனக்கு தெரியாதா? நீ தலைகீழாக நின்று அழுதாலும் புலம்பினாலும் உன் தலையில் எழுதினது உனக்கு நடந்தே தீரும். நீ எதை செய்தாலும் அதை மாற்றவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது. சாயிதான் சர்வதம், சாயிதான் சத்தியம், சாயிதான் எல்லாமுமே என்று எப்பொழுது நீ என்னை தேடி வந்தாயோ அப்பொழுதே உன் தலையெழுத்தை நான் மாற்றி எழுதிவிட்டேன் பிள்ளையே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் எது சொன்னாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாதே. இனி உன் வாழ்வில் அனைத்துமே மகிழ்ச்சிதான். செல்லும் பாதை மிக சரியாக இருந்தால் வேகமாக அல்ல மெதுவாக ஓடினாலும் வெற்றி உனக்குத்தான். எனவே நீ செல்லும் பாதையை மிக சரியாக தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் உன் பயணத்தை மேற்கொண்டு இரு. உனக்கான வெற்றி உனக்குத்தான். வெற்றி என்பது என்னவென்றால் உன்னை விட திறமைசாலிகளுக்கு நீ கைத்தட்டுவது அல்ல, அவனையும் உனக்காக கைத்தட்ட வைப்பதே நீ அடையும் வெற்றி. உன்னிடம் இருக்கும் 5 விரல்களுமே எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்காது, வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கும். அதே போலத்தான் உன் வாழ்க்கையும். நேற்று இருப்பது போல் இன்று இருப்பதில்லை, இன்று இருப்பது போல் நாளை இருக்காது. இதுதான் நிஜம். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாகத்தான் செல்லும். அதற்கெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு உன் மனதை நீயே குழப்பிக்கொள்ளாதே. நேற்று நான் நிம்மதியாக இருந்தேன், இன்று ஏன் என் வாழ்க்கையில் சோதனை வந்திருக்கிறது என்று கேட்காதே. வாழ்க்கை அப்படித்தான், அவ்வளவுதான் குழந்தை வாழ்க்கை. உன் மனதை பற்றி நான் நன்கு அறிவேன். சந்தோஷமாக செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்பது கூட உன் ஆசையில்லை. மற்றவர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் உன் ஆசை. அந்த விருப்பத்தை நான் நிறைவேற்றி தருகிறேன் குழந்தையே. எதற்குமே பயப்படாதே. நீ மற்றவர்கள் முன் உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து கம்பீரமாக வாழும் நேரம் நெருங்கி வந்துவிட்டது. இதோ அந்த நல்ல நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நீ செல்வ செழிப்போடு கம்பீரமாக ராஜபோக வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய பிரமாணம். உன்னுடைய அனைத்து பிரச்சனையும் மறைந்து போகிறது. இனி உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். நீ பிறந்தது வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கே, தோல்வியுற அல்ல. இதை மனதில் நன்றாக பதிய வைத்துக்கொள். அப்படியே உன்னை தோல்வி வந்து அணைத்தாலும் அந்த தோல்வியும் ஒரு தற்காலிக தடையே என்று நினைத்து கொண்டு உனது தன்னம்பிக்கையை அந்த தடைகளை தகர்த்து எறிந்துவிடு. வெற்றி மேல் வெற்றி பெறுவாய் உன் வாழ்வில். எது நடந்தாலும், எது போனாலும், எது வந்தாலும் என்ன செய்ய போகிறோம் என்று எப்பொழுதுமே யோசிக்காதே. என்ன செய்ய வேண்டும் என்று யோசி. வெற்றி உன் கையில்தான் எப்பொழுதுமே இருக்கும்.
உன் வாழ்க்கை மாறும் நேரம் வந்துவிட்டது. இத்தனை நாட்களாக நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன்னிடம் சேரும் நாளும் வந்துவிட்டது. நான் அந்த நேரத்தை உனக்கு ஒதுக்கிவிட்டேன். உன்னுடைய தூய பக்தியால் நீ நினைப்பது நிச்சயமாக நிறைவேறும். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் ஆறுதல் வார்த்தை அல்ல. இதுதான் சத்திய வாக்கு, இதுதான் தெய்வ வாக்கு, இதுதான் சத்திய பிரமாணம். இப்படி எது வேணாலும் நீ வைத்துக்கொள், ஆனால் நடப்பது நடந்துதான் தீரும். நான் உனக்கு நல்ல நேரத்தை எழுதிவிட்டேன், திட்டத்தை தீட்டியும் விட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே என் திட்டப்படிதான் நடக்கும். இதுவரை முடிந்ததையெல்லாம் மறந்துவிடு. இனி உன் வாழ்வில் வரப்போகும் அத்தனை நிகழ்வுகளையும் சந்தோஷமாக எதிர்கொள்ள ஆயத்தமாக நான் உனக்கு இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியான பாதையில் கொண்டு செல்ல நான் இருக்கிறேன். கவலைப்படாதே, தைரியமாக இரு. காத்திருப்பது வலியை தந்தாலும் அந்த காத்திருப்புக்கான முடிவு சகல சௌபாக்கியத்தையும் அள்ளி கொண்டு வந்து சேர்க்கும். எனவே காத்திரு, பொறுமையாக காத்திரு. இதுவரை பொறுமையாக காத்திருந்த உனக்கு தக்க பதிலோடு சிறந்த பரிசோடு இதோ உன் அப்பா வந்து விட்டேனே.